நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கடைக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க இருந்துன்னா, திருவிழிமலை. அதாவது நன்னிலம் தாண்டி ஒரு 40, 45 கிலோமீட்டரு. அத போடுறதுக்கு ஞாயித்துக்கிழமை காலையில 4:30 மணிக்கெல்லாம் நம்ம கடைக்கு போயாச்சு. டீ பாய்ல ஒரு டீ சாப்பிட்டு பூஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோங்க. போன உடனே தால்ச்சா, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு குடுத்துட்டோம். ஒரு 6:30, 7 மணிக்குள்ள. மொத்தம் 75 கிலோ இன்னைக்கு போட வேண்டியதா இருந்துச்சு அந்த ஆர்டரும் சேர்த்து. ஒரே பாத்திரத்தில மசாலா வதக்கிட்டு எல்லா மசாலாவும் பிரிச்சு வச்சுட்டேங்க. 8 மணிக்கெல்லாம் சிக்கன்லாம் வந்துருச்சு. ஸோ சிக்கனுக்கு 65 கேட்டிருந்தாங்க. அந்த மசாலாலாம் போட்டு வச்சு, அதுவும் ஒரு பக்கம் பொரிக்க ஆரம்பிச்சுட்டோம். கடை பிரியாணியும் போட்டோங்க. ஆனா வந்து மட்டன் தாங்க வரவே இல்ல. அவங்க ஆக்சுவலா மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. நானும் காலையில 6 மணிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே தான் இருக்கேன். இதோங்கிறாரே தவிர கடைசி வரைக்கும் மட்டன் வரவே இல்ல. என்னன்னு கேட்டா 8:15 மணிக்கு சொல்றாரு, ஆடே ஓடிடுச்சு. இப்ப தான் புடிச்சு திருப்பி ஆட அறுத்து போட்டு அனுப்பிச்சேன் அப்டின்னாரு. கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு பிரியாணி ரெடி பண்ணி 10:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து நாங்க அனுப்பி விட்டோம். கிட்டத்தட்ட 10:45 ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அங்க போய் சேர்றதுக்கு 12 மணி ஆயிடுச்சுங்க. ஒ ஒரு வழியா வந்து அங்க போய் மட்டன் பிரியாணிலாம் நல்லபடியா போய் சேர்ந்துருச்சு. அதேபோல சாப்பிட்டு அவங்களும் நல்லா இருந்துச்சுன்னாங்க. கடையும் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு முடிஞ்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டேங்க. எப்படியோ கஷ்டப்பட்டாலும் நல்லபடியா முடிஞ்சுன்னு நெனச்சு ஓஞ்சு உக்காந்தா மறுபடியும் ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தா ஓனர் தான் கால் பண்ணாரு. ஈவினிங் வந்து 130 பிரியாணி கேட்குறாங்க நோம்பு தொறக்க என்ன பண்ணலான்னு கேட்டாரு. என்ன பண்ணுறது செஞ்சு தானே ஆகணுன்ட்டு திரும்பியும் கிளம்பி வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். முடியாதுன்னு சொல்லலான்னு தான் நெனச்சேன். காலையிலேருந்து நோம்பு வச்சுக்கிட்டு அவரு என்ன இவ்வளோ வேலை பார்க்குறாரு நம்ம எப்படி முடியாதுன்னு சொல்றது செஞ்சு கொடுத்துட்டு வந்தேங்க. தேங்க்யூ.